வாழ்வு என்பது சிலுவை வடிவில் இருக்கிறது. அதனால நான் சொல்கிறார் அல்லவா, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர் என்னிடம் வாருங்கள்னு சொல்லும் இடத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், உன் சுமையை என்னிடம் கொடுத்து விடு, உன் சிலுவையை, என் சிலுவையை நீ ஏற்றுக்கொள், ஏன்னா அது எளிது, அந்த சுமை கம்மி, உன்னுடைய சுமை பெரிது. அது என்ன பெரிது? என்கிட்ட என்ன அவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது? நான் இயேசு சிலுவை சுமந்தாரு, அந்த சுமையை விட நான் அதிகமாக சுமந்து விட்டேன்? இல்லை. நம்மிடம் இருக்கும் சுமை என்பது நித்திய சாவு. நான் சாக பிறந்திருக்கிறேன். சாவு என்ற சிலுவை என் தோளில் என் பிறப்பு முதல் இருக்கிறது. இந்த சிலுவையை எடுத்துவிட்டு சோதனை என்ற சிலுவையை நான் சுமக்க தயாரானால் எனக்கு வாழ்வு கிடைக்கும். அதான் அந்த இடத்துல சொல்ல முயற்சி செய்கிறார். உன் சுமை பெரிது, என் சுமை எளிது அப்படின்னு ஏன் சொல்றார் என்றால், நாம் பிறக்கும் பொழுதே ஒரு சிலுவையோடு பிறக்கிறோம், சுமையோடு பிறக்கிறோம். என்ன சுமை? சாக. அதான் நாம் வேற விதமாக சொன்னால் ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்றால் என்ன? ஆதாம் ஏவாளால் நாம் சாவை சுதந்திரிக்கிறோம். அவர்களுக்கு வாழ்வு தந்திருந்தார் கடவுள் ஏதேன் தோட்டத்தில். அந்த வாழ்வை அவர்கள் வேண்டாம் என்று கொடுத்து விட்டார்கள். அதனால் சாவுக்கு தரும் கனியை புசித்து நான் சாவை சுதந்திரிக்கிறேன் என்று தங்களுடைய முடிவை கடவுளுக்கு தெரிவித்தார்கள். அந்த கனி சாவு தருவதில்லை, நம்முடைய முடிவுதான் சாவு தருகிறது. அது ஒரு உருவகம்தான். 5 நூல்லையே 5 நூல் பென்டெடெக் என்று சொல்கிறோம் அல்லவா, அது ஒரு விதத்தில் பார்த்தால் அவையெல்லாம் உருவகம் என்று பாடம் நடத்தியிருப்பார்கள். அந்த உருவகத்தில் நீங்கள் உருவமாக எடுத்துக்கொள்ளலாம், நிஜமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நிஜத்தில் உள்ள பொருளை நாம் எடுக்க வேண்டும், அதுதான் மேட்ரு. அப்போ ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள் என்றால், என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் ஒன்றும் தவறெல்லாம் செய்யலை, அவங்க நல்லது தான் செஞ்சாங்க. போனாங்க, அந்த இலையிலேயே ஆடை செய்து உடுத்தி கொண்டார்கள். மனித மரபின் முதல் படி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், மனித சட்டம். கடவுள் சட்டம் போடல. அதனால தான் கேட்குறார், யார் அவனுக்கு சொல்லித்தந்தா? நீ ஆடை என்று இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னதுன்னு ஏன் கேட்குறாருன்னா, அவர் சொல்லித்தரல, சாத்தான் சொல்லி கொடுத்த மனித மரபு. அப்பயே ஆரம்பிச்சிட்டா சாத்தான். இல்லை கடவுள் பார் உன்னை ஆடை இல்லாமல் விட்டுருக்கிறாரு, ஆடை அணிந்து கொண்டால்தான் நீ அறிவாளி, ஒரு நல்லொழுக்கம் உள்ளவன் என்றெல்லாம் ஏதோ போதித்து ஆடை அணிய வைத்ததன் காரணம் என்ன என்றால், அந்த நபர் சாவை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று கடவுளுக்கு சாத்தான் தெரியப்படுத்துகிறான். அதான் இன்னைக்கும் நாம் மனித மரபு என்று ஒரு பக்கம் இருக்கிறது அல்லவா, அதாவது சாத்தானின் வடிவம், சாத்தானுடைய மறு உருவம் எது என்று பார்த்தால் மனித சட்டம், மனித மரபு. அந்த மரபை நிலைநாட்ட கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு பாட்டுறோம் அல்லவா. அதனால் அது சாத்தானாக மாறிவிடுகிறது. அதே போல்தான் வளமையும்.